Okay. Keshav, good morning. So நம்ம இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம்னா என்ன, நேச்சுரல் எக்கோசிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்போ வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நேச்சுரல் எக்கோசிஸ்டம் ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம்னு சொல்லும் போது முகில் வந்து என்ன சொல்கிறான், இந்த பயோட்டிக் ஏபயோட்டிக் வந்து கான்ஸ்டண்டாக இன்ட்ராக்ஷன் நடக்கும். இப்போ சேஞ்சஸ் கேன் ஹேப்பன் வந்து இல்லை இம்பேக்ட் அதுன்னு சொன்னான் இல்லையா. அப்போது சுமிதா என்ன கேட்குறா, இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு, ஐ நீட் மோர் கிளாரிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் அப்படின்னு கேட்குறான். அப்போ என்ன தெரியுது இதுலேருந்து, இங்கே எந்த கண்டிப்பாக பண்ணுங்க என்ன சொன்னான் பாருங்க. லாஸ்ட் டைம் when we met, we spoke about water pollution. Water gets polluted when something undesirable mixes with it. Water bodies get polluted due to sewage and industrial effluents. Very good. That are let into them. நான் என்ன சொல்கிறேன், லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போதே வாட்டர் பொல்யூஷன் பற்றி பேசணும். வாட்டர் பொல்யூஷன் என்ன, சுத்தமாக போகிற வாட்டரில் நம்ம தேவையில்லாத அன்னெசரி திங்ஸை உள்ள அன்டிசைரபிள் திங்ஸை கொண்டு போய் அதில் கலக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது, 100 வீடு இருக்குது, 100 வீட்டில் டாய்லெட் இருக்குது. 100 வீடு டாய்லெட்டையும் கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ரிவரில் கலந்தா அது பேர் அன்டிசைரபிள். ஏன்னா அந்த ரிவரில் ஏற்கனவே நிறைய ஜீவராசிகள் வாழ்ந்துட்டு இருக்கு. மீன், டார்டாய்ஸு, ஸ்னேக், வாட்டர் ஸ்னேக் எல்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ராக் எல்லாம். இப்போ நீ இது கலந்துன்னு என்னாகும், இந்த கலந்ததுனால அது பொல்யூஷன் ஆகிடும். வாட்டர் பொல்யூட் ஆகுறதுனால அங்கே இருக்கிற அந்த லிவிங் பீயிங் பயோட்டிக் காம்பனன்ட் என்ன ஆகும், will get impact ஆகும். புரியுதுங்களா? ஸோ என்ன சொல்ல பாருங்க, வாட்டர் கெட்ஸ் பொல்யூட்டட் when something undesirable mixes with it. இப்போ air gets polluted when something undesirable gets mixed with the air. அதான் நம்ம அன்னைக்கு ஏர் பொல்யூஷன்ல என்ன, நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடுலாம் சொன்னோம் இல்லையா, அது வந்து ஏர் பொல்யூஷன். தண்ணியில போய் கலந்தா அது பேரு வாட்டர் பொல்யூஷன். சரி, இந்த வாட்டர் பொல்யூஷன் எப்படி இருக்கும், இன்னும் சீவேஜ், அதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ சூவேஜ் வாட்டர் அப்பார்ட்மெண்ட்ல இருந்து போற சூவேஜ் போகும். இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ட்னா என்னப்பா, இப்போ நிறைய கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஏதோ நிறைய தேவையில்லா கெமிக்கல்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அதை தான் we call it as இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ட்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம், இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ட். நீங்கள் பாருங்க, இந்த பைப்பில் பாரு ஏதோ கருப்பு கலரில் போய் கொட்டுறான் பாருங்க, அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ட். அது போய் தண்ணியில் கலந்தா என்ன ஆகும், வாட்டர் கெட்ஸ் polluted. அதே மாதிரி sewage போய் வாட்டர்ல கலந்தா என்ன ஆகும், வாட்டர் கெட்ஸ் polluted ஆகும். புரியுதா? ஸோ இதுதான் அதோட முக்கியமான விஷயம். சரி, இந்த மாதிரி பொல்யூஷன் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து சொல்கிறேன் பாருங்க. என்ன சொன்னால், ஐ remember learning about aquatic life in this water body are affected by polluted water. இப்படி நம்ம water gets polluted with some undesirable mixes with it னா என்ன ஆகும், உள்ள இருக்கிற அந்த அக்வாட்டிக் வாழ்க்கை, இந்த பாரு இந்த பறவைகள், இந்த ஃப்ராக், டாட்போல், ஃபிஷ் எல்லாம் என்ன ஆகும், தே ஆர் அஃபெக்டட், அதுங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகும். அப்போ thus we see that, இங்க படிங்க, thus we see that when when an abiotic component like water is affected, it in turn can affect the biotic component such as the aquatic life. அப்ப நீ என்ன பண்ணணும், இந்த இன்டராக்ஷன் புரிஞ்சுக்கணும். அப்போ ஏபயோட்டிக்கா இருக்கிற வாட்டரா இருந்தாலும் அந்த வாட்டரை நம்ம அன்டிசைரபிள் திங்ஸ் வச்சு பொல்யூட் பண்ணிட்டா அதை நம்பி இருக்கிற அந்த பயோட்டிக் காம்பனன்ட் என்ன ஆகும், அக்வாட்டிக் லைஃப் வந்து பாதிக்கணும். So the aquatic plants in such water bodies absorb the nutrients from the polluted water and hence become a storehouse of them. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோயேன், ஒரு ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்கு, இந்த கெமிக்கல் வந்து தண்ணியில் கலந்துச்சுன்னு வச்சுப்போம். இந்த தண்ணியை வச்சு பக்கத்தில் ஒருத்தன் வந்து கீரை வளர்க்குறான். அப்போ என்ன ஆகும், அந்த கீரை செடி அந்த தண்ணியில இருக்கிற அந்த பாய்சனை அந்த தண்ணியிலிருந்து அந்த மினரல்ஸையும் எடுத்துக்கும், அதை அப்சர்வ் பண்ணி அந்த நியூட்ரியண்ட்டை வச்சுக்கோம் இல்லையா. அப்போ அது ஒரு ஸ்டோர் ஹவுஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், அப்போ ஃபிஷ்ஷோ அதர் அக்வாட்டிக் அனிமலோ அதை கன்சியூம் தட், அதை சாப்பிட்டா என்ன ஆகும், ஃபிஷ்ஷுக்கோ இல்லை இன்னொரு அக்வாட்டிக் அனிமலோ அது வந்து பாய்சன் ஆகிடும், இன்ஜஸ்ட் ஆகிடும். இன்ஜஸ்ட் த பொல்யூஷன் ஆல்சோ. அதை கடைசியில் அதை போய் ஹியூமன் பீயிங் சாப்பிட்டானா என்ன ஆகும், அவனுக்கும் that takes the chemical which can be harmful. இப்போ புரியுதா உனக்கு? இப்போ ஒரு கொக்கு இருக்குன்னு வச்சுக்கோயேன்,
இப்போ நாம வந்து சூவேஜ் வாட்டரை கொண்டு போய் ரிவரில் விடுறோம். அந்த ரிவருக்குள்ள ஒரு மீன் இருக்கு, அந்த மீன் அந்த சூவேஜ் வாட்டர் சாப்பிடுது. அப்போ அதுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வருது. அதை வந்து ஒரு கொக்கு சாப்பிடுது. இந்த கொக்கை ஒரு மனுஷன் சாப்பிட்றான். அப்போ என்னாச்சு, கடைசியில் அந்த சூவேஜோட பொல்யூஷன் எங்கே வந்துருச்சு, இந்த கெமிக்கல் மனுஷன்கிட்ட வந்து சேருது. அதுதான் நம்ம பார்த்துக்கணும். இட் இஸ் வெரி harmful. அப்போ அதுலேருந்து என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க படிங்க. When water from such contaminated water body, இங்க சொல்லுங்க, when water from such contaminated water body, அதாவது polluted water body தான் சொல்றோம். irrigate our agricultural field, the harmful chemicals can affect crops too. இப்போ நான் வந்து நெல் வச்சிருக்கேன். pollution of abiotic components say water can directly affect it, not only the organic organisms but human too. These நிறுத்தி படிப்பா. என்ன புரியுது உனக்கு? அப்போ ஒரு வாட்டர் வந்து பொல்யூட் ஆகுதுன்னு படிக்கிறோம். அப்போ வாட்டர் பொல்யூட் ஆயிடுச்சுன்னா அந்த வாட்டர் பொல்யூட் ஆன வாட்டரை யாரெல்லாம் வாங்கி யூஸ் பண்றாங்க? ஒரு செடிக்கு வந்து நெல்லுக்கு ஊத்துறோம், கரும்புக்கு ஊத்துறோம். அப்போ நெல்லு செடி வந்து அதை எடுத்துக்குது, அதை வந்து மாடு சாப்பிடுது, மாடு இருந்து பாலை மனுஷன் குடிக்கிறான். அப்போ என்ன ஆகுது, இந்த பொல்யூஷன் ஆஃப் த ஏபயோட்டிக் காம்பனன்ட் லைக் வாட்டர் வந்து நேராக அக்வாட்டிக் தண்ணிக்குள்ள வாழறவங்களுக்கு ஒருத்தரை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, பட் மனுஷனையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணோம். மனுஷனையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணோம். அப்போ இது எப்படி மனுஷனை சேர்த்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டா, அப்போதான் ஃபுட் செயின் ஒன்று வருது. ஃபுட் செயின்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்போ ஃபுட் செயின்னா என்ன நான் சொல்லட்டா? நீ அந்த பொல்யூஷன் வந்து தண்ணிக்குள்ள போகும், அந்த தண்ணி வந்து சாயிலுக்குள்ள போகும், சாயில் வந்து கிராஸ் வந்து அப்சர்வ் பண்ணும். வெரி குட். அப்புறம் கிராஸ் வந்து கிராஸ் ஆப்பர் ஏதோ ஒன்று சாப்பிடும். அதை வந்து ஒரு கிராஸ் ஆப்பர் வந்து ஒரு பேர்டு சாப்பிடும், பேர்டை வந்து ஒரு ஸ்னேக்கு சாப்பிடும். இல்ல நான் காமன் ஈகோசிஸ்டமே சொல்றேன். என்னன்னா கிராஸை வந்து ஒரு கிராஸ் ஆப்பர் சாப்பிடும், கிராஸ் ஆப்பர் வந்து ஒரு ஃப்ராக் சாப்பிடும். இல்ல கிராஸை வந்து ரேபிட் சாப்பிடும், ரேபிட்டை வந்து நம்ம சில சைனாலெலாம் சாப்பிடுவாங்க. அப்போ அந்த மனுஷனுக்கும் அஃபெக்ட் ஆகும்ல. வெரி குட். ஸோ அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைரக்ஷனில் ஃபுட்டு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்தனுக்கு ஃபுட்டாக போய்கிட்டே இருக்கு. அதாவது ஒரு விஷயம், இப்போ ஏபயோட்டிக்கில் இருக்கிற வாட்டர் வந்து பயோட்டிக்னு ஃபஸ்ட்டு எங்கே என்டர் ஆகும்? பிளான்ட்ஸ் கிட்ட தான் என்டர் ஆகும். அப்போ ஃபுட் செயின் எங்கே ஆரம்பிக்கும்? ஆல்வேஸ் ஃப்ரம் பிளான்ட்ஸ். சரி, இப்போ பிளான்ட் என்ன பண்ணுது? உயிர் உள்ள ஃபர்ஸ்ட் பொருள் அதுதான். பயோட்டிக் காம்பனன்ட்ல ஃபர்ஸ்ட் யாரு? பிளான்ட். அதனால அவன் பேர் என்ன? ப்ரொடியூசர்ஸ்னு பேரு. அவன் பேர் ப்ரொடியூசர்ஸ். அப்போ அந்த பிளான்ட் என்ன பண்ணுது? இங்க பாரு, from plant you see grasshopper in the farm, from where do they get food grasshopper plant கிட்ட இருந்து சாப்பிடுறான். அப்போ பிளான்ட்ல இருந்து grasshopper சாப்பிடும்போது ஃபுட் செயின் எங்க ஸ்டார்ட் ஆகும்? ஒரு காக் வந்து அது அடுத்து ஃபுட் செயின் எங்க ஆரம்பிக்கும்? Always it starts from plant. அப்ப இங்க என்ன சொல்றான்? இந்த பிளான்ட் இந்த grasshopper சாப்பிடுது. அப்ப food chain begins here. அப்ப அடுத்து என்ன பண்றோம்? இந்த grasshopper became food for யாருக்கு? ஒரு பேர்டுக்கு. சரி, நம்ம வந்து ஒரு சிட்டுக்குருவி, ஒரு குருவி சாப்பிடுது, இல்ல மைனா சாப்பிடுதுன்னு வச்சுக்கோ. சாப்பிடுதுன்னு வச்சுக்கோ, ஓகேவா? சரி, அப்படி அது சாப்பிட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அது வந்து இப்போ பேர்ட்ஸ் ஈட் grasshopper. அப்புறம் grasshopper வந்து ஃபுட் ஃபார் பேர்ட்ஸ். அப்போ பிளான்ட்ல இருந்து grasshopper போய் grasshopperல இருந்து இப்போ எங்க போயிடுச்சு? பேர்டுக்கு. இந்த பேர்டு வந்து எந்த அனிமலுக்கு போகுது? ஸ்னேக்ஸ். அப்போ ஸ்னேக்ஸுக்கு போயிடுச்சு. ஸ்னேக்ல இருந்து யார்கிட்ட போகுது? டீகம்போசர்னா யாருப்பா? டீகம்போசர்ஸ்னா ஒரு அனிமல் இருக்குல்ல, ஒரு அனிமல் வந்து செத்துச்சுன்னு வச்சுக்கோ, பாடி வந்து சாயிலுக்குள்ள போய், நீ 3rd ஸ்டாண்டர்ட்ல படிச்சோம்ல, நீ ஏதாவது இது ஒரு வெங்காயம் தோலை நீ சாயிலுக்குள்ள போட்டு அதுக்கு மேல ஒரு சீலை போட்டா இன்னொன்னு அது ஒரு பிளான்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா வளரும்பாங்கல்ல, அதே தான் இதுக்கும். ஒரு செத்து போன அனிமல் அது செத்துரும்ல, அப்புறம் அது சாயில விழுந்துடும். சாயில விழுந்து மண்ணு வரும்ல ஃபியூச்சர் ஜெனரேஷன்லாம். அப்போ மண் வந்து ஒரு சீடு இருக்கும், சீடு போட்டா அதோட நியூட்ரியன்ஸ் வந்து அந்த சீடுக்கு போய் அந்த பிளான்ட்ஸ் ட்ரீஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் சொல்றது லைட்டா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ.
நம்ம மண்ணு இருக்கு பார்த்தியா, அந்த மண்ணு வந்து வெறும் மண்ணு கிடையாது. இந்த மண்ணுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத நிறைய ஃபங்கஸ் அண்ட் பாக்டீரியா, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உயிர் வாழுது. நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாது, நம்ம லென்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா நிறைய பார்க்க முடியும். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த ஃபுட் செயின் பார்த்தியா, பிளான்ட்லேருந்து கிராஸ் ஹாப்பர் சாப்பிட்டது, கிராஸ் ஹாப்பர்லேருந்து பேர்டு போச்சு, பேர்டு ஸ்னேக் சாப்பிட்டுச்சு, இப்போ ஸ்னேக் செத்து போச்சு. அப்போ என்ன ஆகும், எந்த ஒரு பொருள் செத்து போனாலும் கடைசியில் எங்கே போய் சேரும்? சாயிலுக்கு போய் சேரும். எங்கே போய் சேரும்? சாயிலுக்கு. இப்போ பாரு, ஒரு பிளான்ட்டே செத்து போச்சு, என்ன பண்ணுவோம்? சாயிலில் தான் போய் சேரும். அப்போ எல்லாமே சாயிலில் போய் சேரும் போது இந்த சாயிலில் அது இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம், ஃபங்கை, பாக்டீரியா இருக்குல்ல, அது என்ன பண்ணும், அதான் சாப்பிட்டுட்டு இந்த செத்த ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள என்ன இருக்கும், அதுக்குள்ள நியூட்ரியன்ஸ் இருக்கும். அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் இந்த டீகம்போசர்ஸ் வந்து பிரிச்சு மண்ணுக்கே கொடுத்துரும். பிரிச்சு அப்புறம் அங்க இருக்கிற எந்த செடி வேணாலும் அந்த நியூட்ரியன்ஸை எடுத்துக்கலாம். ஸோ தே ஆர் டீகம்போசர்ஸ். இதே தான் நீ சொன்ன, நான் கொஞ்சம் கரெக்ட் பண்றேன். இந்த கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் ஃபங்கை அண்ட் பாக்டீரியா. இந்த ஏரை வந்து அவங்க கண்ணுக்கு தெரியாதுல பாரு, அது பேர் கொடுத்துருக்காங்க பாரு, இங்க பாரு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபுட்டு பிளான்ட்ல இருந்து கிராஸ் ஹாப்பர், பேர்டு டு ஸ்னேக் மட்டுமா? ஸ்னேக்கை யார் சாப்பிடுவா? பிக்கர் பேர்ட்ஸ் லைக் ஈகிள்ஸ் அண்ட் வல்ச்சர்ஸ் வந்து சாப்பிடும். அதுக்கப்புறம் ஸ்னேக்கை தாண்டி எல்லாம் இறந்து போச்சுன்னா டீகம்போசர் ஆயிடும். அப்போ டீகம்போசர்னா என்ன, வாட் ஆர் தே அப்படின்னு கேட்குறான். அதுவும் ஹவ் டு தே பிகம் பார்ட் ஆஃப் த ஃபுட் செயின் தான். கடைசியில் எல்லாம் போய் சேர்ற இடம் எங்க? டீகம்போசர்ஸ் தான். அப்போ எண்டிங் எங்க? டீகம்போஸ். பிகினிங் எங்க? பிளான்ட். அப்போ பிளான்ட்ல இருந்து எண்ட் ஆகுது ஃபுட் செயின் எங்க? டீகம்போசர்ஸ்ல. எப்படின்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, லெட் மீ எக்ஸ்பிளைன். தி லாஸ்ட் லிங்க் இன் எனி ஃபுட் செயின் ஆர் decomposer. First link in any food chain are plant. First grass. அது plants. Grass இல்ல, grass தான் plants இல்லையா? ஆமா. சரி, ஓகே. இங்க பாருங்க, அப்ப சொல்றேன், இப்போ decomposers they are bacteria and fungi that work on the remains of dead organisms to break them down into simpler substances. ஒழுங்கா படிங்க பார்க்கலாம். இது அப்படியே படிங்க. Decomposer last link in a food chain are their decomposers. They are the bacteria and fungi that work on the remains of dead organisms. Remains and meaning of the dead organisms. To break them down into simpler. அது என்ன பண்ணும்? அப்ப நம்ம கை இருக்குன்னா அந்த கை எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டுட்டு நியூட்ரியன்ஸா மாத்திடும். அந்த கையை ஃபுல்லா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிடும்? அப்போ மாத்திடும். அப்போ இது மாதிரி இருக்கு, சரியா? they work on the remaining of the organism, break them into simpler substances. These substances that are released in the process now அது nourishes the soil. எங்க போய் சேரும்? அது soil ல போய் சேர்ந்துரும். அப்போ by adding the nutrients in it, அப்போ soil is ready to grow plants. இப்போ நீ அந்த இடத்துல ஒரு விதையை போட்டீங்கன்னா சூப்பரா செடி முளைக்கும். புரிஞ்சுச்சா? இப்போ பாரு, இப்போ இதே கார்டன் எடுத்து பார்த்தோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்டன் பார்த்தோம் இல்லையா? இப்போ ஃபாரஸ்ட் எடுத்து பார்த்துப்போம். ஃபாரஸ்ட்ல யார் எல்லாம் இருப்பாரு? லயன், டைகர், டியர் எல்லாம் இருக்குமா? அப்போ அந்த ஃபாரஸ்டோட எது எப்படி இருக்கு பாரு, ஃபுட் செயின் எப்படி இருக்கும் பாரு. ஃபாரஸ்ட்ல பிளான்ட்ஸ் யார் சாப்பிடுவா? டியர், லயன், வெரி குட். அப்போ ஃபுட் செயின் இன் கார்டன் என்ன எழுதுவேன்? பிளான்ட். இங்க இருக்கு பாரு, இந்த டயகிராம் பார்த்து சொல்லு. ஃபுட் செயின் இன் கார்டன்ல என்ன எழுதுவேன்? grasshopper, bird, snake, decomposer, eagle. ஏங்க அது தேவையில்லை, ஈகிளும் போடலாம், இல்லனாலும் டீகம்போசர் போட்டுக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. இந்த ஃபுட் செயின் தப்பு. ஏன்னா பிளான்ட்ஸ், grasshopper, bird, snake மூணுல எது வேணாலுமே டீகம்போசர் பண்ணலாம். இன்னும் நான் சாப்பிடலையே. வெரி குட். அதுக்கு அடுத்து வந்து ஈகிள் அண்ட் வல்ச்சர் அண்ட் டீகம்போசர் எங்க செத்தாலும் அது வரலாம். கரெக்ட் தான், சரியா? அப்ப இது கார்டன்னு சொன்னா என்ன சொல்லணும்? கார்டன் சொன்ன என்ன சொன்னோம்? இது மாதிரி பிளான்ட், கிராஸ்ஹாப்பர், பேர்டு, ஸ்னேக், ஈகிள் அண்ட் டீகம்போசர் சொன்னோம். ஃபாரஸ்ட்ல என்ன சொன்னோம்? கிராஸ், டியர், லயன், டீகம்போசர். அப்ப ரெண்டு ஃபுட் செயின் பார்த்திருக்கோம். ஒன்னு ஃபுட் செயின் இன் கார்டன் பார்த்துட்டோம், ஃபுட் செயின் இன் ஃபாரஸ்டும் பார்த்தாச்சு நம்ம. கரெக்டா? ரெண்டு பார்த்துட்டோமா? இப்ப அடுத்து இன்னொருத்தனை பார்ப்போமா? aquatic food chain பார்க்கலாம். aquatic fishன்ல யார் இருப்பாரு? aquaticனா algae. algaeன்றது தண்ணியில வளர்ற செடிக்கு பேரு algae. தரையில ஆமா kelp, கரெக்ட், கரெக்ட், kelp மாதிரி. வெரி குட். அப்ப தண்ணியில வளர்ற செடிக்கு பேரு
aquatic plants algae னு சொல்லுவோம். தரையில வளர்ற பிளான்ட்க்கு grass அப்ப இங்க aquatic plant என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் ஒரு algae இருக்கு. அந்த algae ஒரு சின்ன insect சாப்பிடுது. அந்த insect யார் சாப்பிடுவா? small fish big fish சுறா தான் big fish னு வெச்சுப்போம். அதுக்கு அப்புறம் birds இருக்கும், seagull penguin இதெல்லாம் மீன் சாப்பிடும்ல. அது சால்ட் சாப்பிடாது. அது பரவாயில்ல, பட் அந்த செயின் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ. அப்ப மீன், அடுத்து யாரு? பேர்டு. அப்போ fish eating bird. ஸ்மால் fish big fish அப்புறம் மெகலடான் போயிடலாம். அது பரவாயில்ல, இப்போதைக்கு இத பாத்துக்கோ சரியா. algae, insect, small fish, big fish க்கு அப்புறம் bird வரும். என்ன வரும்? bird வரும். புரிஞ்சுதா? கிளியரா உனக்கு? ஓகே குட். அப்ப எக்ஸலென்ட். இப்ப படி பார்க்கலாம். சிமிலர்லி இந்த வாட்டர் பாடியில aquatic food chain என்ன இருக்கும் படிங்க. எக்ஸலென்ட் Kavin. Similarly, in a water body we have the algae in aquatic plants which become the food for insects. And are in turn consumed by the bigger fishes. Thus, this become a food chain in aquatic ecosystem. Aquatic ecosystem is the மூணாவது ecosystem. இதுல யார் யார் இருக்கா? algae, insect, small fish, big fish, decomposer. அது நடுவுல bird கூட வரலாம், fish eating birds. புரிஞ்சுச்சா? இப்போ அடுத்து இன்னொரு food chain பார்க்கலாமா? desert. desertல வந்து என்ன இருக்கும்? கேக்டஸ் இருக்கும். கேக்டஸ் பாத்திருக்கியா? சப்பாத்தி கல்லி. அப்போ அது கேக்டஸ். அந்த கேக்டஸ் யார் சாப்பிடுவா? டெசர்ட்ல ராட் இருக்கும். அப்ப ராட்க்கு யார் சாப்பிடுவா? ஸ்கார்பியன், தேல். அதை யார் சாப்பிடுவா? ஃபேவரட் டெசர்ட் அனிமல். டெசர்ட் ஸ்னேக் பேர் ராட்டில் ஸ்னேக். அதனால ராட்டில் மேல சரி ஓகே. அது வந்து திருப்பி கடைசியில எங்க போகும்? decomposers. இப்போ இங்க படி பார்க்கலாம். yes of course Kavin. Yes of course Kavin. As you know, only plants like cactus grow in the desert. They are eaten by rats, which are in turn eaten by scorpions. The rattlesnakes that are common in the desert feed on the scorpions. Thus, a food chain in the desert could be cactus, rats, scorpion, rattlesnake. புரிஞ்சுச்சா? சரி, இங்க எல்லாம் செத்துச்சுனா எங்க போகும் கடைசில? decomposers. கடைசில decomposers. இப்போ இங்க பாருங்க. இப்போ இதுல இவ்வளவு நேரம் படிச்சதுல முக்கியமான ஒரு விஷயம், எல்லா இடத்துலயும் ஒரு arrow mark போட்டுருக்கோம். அப்போ the important aspect of a food chain that we remember is the arrow in the food chain denote என்னது? flow of energy. அந்த சத்துக்கள் யார்கிட்ட இருந்து யார்கிட்ட போகுதுன்னு சொல்ற அந்த flow of energy தான் அந்த arrow mark காட்டுது. அப்ப arrow mark என்ன காட்டுது? flow of energy from one level to another. We also see that decomposers are common to all the food chain. ஏன்னா decomposer மூலமா தான் continuation in the food chain நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு the food chain that we have discussed here are only examples. இது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய food chains நடக்கலாம். number of இங்க பாரு ஒரே நிமிஷம். when the number of food chains are interlinked with each other it result in a food web. இப்போ என்னது? இப்போ food chain என்ன? செயின்னா ஒருத்த முன்னாடி ட்ரெயின் மாதிரி போனா அது பேரு செயின். இப்ப நிறைய பேர் நிறைய விதமா போனா அது பேரு ஸ்பைடர் வெப். பாத்திருக்கீங்க? வெப் எப்படி இருக்கும்? கச்சாமுச்சான்னு இருக்கும் இல்லையா? அப்போ அதே மாதிரி இந்த ஃபுட் வெப் இருக்கும். அது என்ன சொன்னா படி பார்க்கலாம். இங்க when a number of food chain we have discussed here are only example. We may have a number of food chains in an ecosystem. ஒரு ecosystem ஒரு food chain தான் இருக்குமா? அப்படிலாம் கிடையாது, நிறைய இருக்கலாம். நிறைய இருக்கலாம். அப்ப when a number of food chains are interlinked with each other it results in a food web. What are two organisms that are common in food chain Kavin? இப்போ when a number of food chains are interlinked ஆயிடுச்சுனா அதுக்கு பேரு food web னு பேரு. இப்போ இந்த டயகிராம்ல பாரு, இது என்னது? food web. இது food chain ஆ? இல்ல இங்க பாரு, இது என்னது? food chain ஆ? இது food. ஏன் food web? ஏன்னா நிறைய செயின் இருக்கு. நிறைய கிளாஸ் ஆப்பர் மவுஸ் அப்புறம் வெரி குட். அப்போ நிறைய செயின் இருக்கு. எலி இருக்கான், எலியை ஃபாக்ஸும் சாப்பிடும் அவளும் சாப்பிடும். அப்போ நிறைய இருக்கு. புரிஞ்சுச்சா?
சரி, அப்ப இதுதான் ஃபுல் செயின். அப்ப இதுல இன்னொரு விஷயம், நேம் த டூ ஆர்கானிசம்ஸ் தட் ஆர் காமன் இன் ஆல் ஃபுட் செயின். எல்லா ஃபுட் செயின்லயும் காமனா இருக்குது ரெண்டு பேர். யார் யாரு? கிராஸ்ன்ற ஒருத்தனும், இன்னொருத்தன் யாரு? டீகம்போசர்ஸ். அப்ப ரெண்டு பேரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம அமேசிங் அப்சர்வேஷன் ஸ்கில். ஆல் கிரீன் பிளான்ட்ஸ் இன்க்ளூடிங் ஆல்கன்ஸ் ஆர் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபுட். அப்ப கிராஸுக்கு என்ன பேரு? ப்ரொடியூசர் ஆஃப் ஃபுட். ஏன் அவனுங்களை ப்ரொடியூசர் ஆஃப் ஃபுட்னு சொல்றோம்? ஏன்னா அவங்க தான் எல்லாத்துக்குமே உயிர் கொடுப்பாங்க. உயிர் இல்ல, தேதான் ஃபுட்டை தயாரிக்கிறதே அவங்க தான். அவங்க கிட்ட தான் சன்லைட், குளோரோஃபில், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் கொடுத்தா என்ன கொடுப்பாங்க? ஃபுட்டு கொடுப்பாங்க. ஃபுட்டு கொடுக்குற ஒரே ஆள் யாரு பூமியில? பிளான்ட்ஸ். ப்ரொடியூஸ் பண்ற ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ற எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ். அப்போ யார் யாரு? கேக்டஸ்ன்னு சொல்லலாம், கிராஸ்ன்னு சொல்லலாம், அக்வாட்டிக் ஆல்கேன்னு சொல்லலாம், யார வேணா சொல்லலாம். சிக்கன் எல்லாம் ப்ரொடியூசர் கிடையாது. ஏன்னா சிக்கன் வந்து நம்ம இது இன்செக்ட்ஸ் சாப்பிட்டோம், இன்செக்ட்ஸை சாப்பிட்டுடும். இப்போ அது வந்து கிடையாது. they will not, we cannot call them as producers, we cannot call them as producers. புரிஞ்சுச்சா? ப்ளீஸ். So I'll stop here.